தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய கல்வாரி பலியானது சென்ட் ஆண்டனிஸ் போர்ட்ஸ் தடைகள் நீங்கி நல்ல தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அருள் ஜோதி புற்றுநோய் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் பெறும்படியாகவும் பூரண சுகம் கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பெனுஷா நோய் நீங்கி நல்ல உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும், மேலும் அலெக்சாண்டர் அவளது ஆண்மையை பற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த இறைவார்த்தை வழியாக இறைவன் நம் அனைவரையும் அவரது சகோதர சகோதரிகளாக வாழ இறைவார்த்தையை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இறைவனுடைய இறைவார்த்தையை உள்வாங்க மறுந்த தருணங்களை எல்லாம் நினைவு கூறுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் இறைவனுடைய சந்நிதியில் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காகவும் மனித குலமீட்புக்காகவும் அருட்பலியானரான புனித லாரன்ஸுக்கு அறிவுரை திறனையும் ஆற்றலையும் ஆவியாரை அளித்தீரே. அதே ஆவியாரின் வழியாக நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை செயல்படுத்தவும் அப்புனிதரின் பரிந்துரையால் எங்களுக்கு வரம் தாரும். உம்மோடு தூய ஆவியான ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 15, மேலும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கிறார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கோருவதில் வியப்புடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார்.
நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். 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 ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மீது நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறும் உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரே. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 வரை. மத்தேயு 12 46 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும்
தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அன்னை மரியினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் அன்னை மரியிடத்தில் சமர்ப்பித்து உங்கள் தேவைகளில் அன்னை துணையாய் இருக்க துணிவோடு உங்களுக்கு பலனளிக்க இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தை சிந்தனையில் இறைவாக்கினர்கள் யார், எதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டவர்கள் சரியான மக்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறார்களா, இல்லை எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இரகசியத்தை இன்றைய நாளில் இறைவன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இறைவாக்கினர் என்பவர் இறைவனுடைய வாய், மவுத் பீஸ் ஆஃப் காட். ஆக கடவுள் சொல்ல நினைப்பதை இந்த இறைவாக்கினர்கள் உரைக்க வேண்டும். ஆக கடவுள் சொல்வதை மட்டுமல்ல, மாறாக கடவுள் எதை செய்ய வேண்டும் என்று தம் மக்களுக்கு கட்டளையிடுகிறாரோ, ஆணையிடுகிறாரோ, அன்பு மொழிகளால் அவர்களுக்கு சொல்லித் தருகிறாரோ, அவை அனைத்தையும் இந்த மக்கள் இறைவாக்கினர் வழியாக பின்பற்றினார்கள். இரண்டாவதாக இறைவாக்கினர்களுடைய மிகப்பெரிய பணியாக இருந்தது, கடவுள் அவர்களுக்கு சொன்னதை, ஆணையிட்டதை, கட்டளையிட்டதை, விண்ணப்பமாக சொன்னதை அவர்கள் பின்பற்றுகிறார்களா, பின்பற்றினால் நன்றி, இல்லை என்றால் அவர்களை கண்டிக்க வேண்டும். நீங்கள் கடவுள் சொன்னதை கேட்கவில்லை, மாறாக உங்கள் விருப்பப்படி, உங்கள் எண்ணங்களின்படி, உங்கள் ஆலோசனையின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என அவர்களை கண்டிக்க வேண்டும். அப்படியாக கண்டிக்கின்ற ஒரு பாகம்தான் இன்றைய நாளிலே நமக்கு மீகா இறைவாக்கினர் வழியாக முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக இறைவாக்கினர் என்பவர் கடவுள் சொல்வதை மட்டுமல்ல, சொன்னது நடக்கிறதா என்பது சோதனையிடுபவர் மட்டுமல்ல, மாறாக மக்களுடைய வாதங்களையும் கடவுளத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இந்த இறைவாக்கினர்கள் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் விவிலியம் முழுவதும் பார்க்கலாம். எவ்வாறு 10 கட்டளைகளை கொடுத்த அந்த இறைவன் 10 சோதனைகளையும் எகிப்திய மக்களுக்காக கொடுத்தார். இந்த 10 கட்டளைகள் இவர்களுடைய நெறிமுறைகள் நன்றாக இருப்பதற்காக, அறவாழ்வில் இவர்கள் சிறந்து விளங்குவதற்காக. அதே 10 நோய்கள், 10 சோதனைகள் எகிப்தியர்களுக்கு கொடுத்தார். எதற்காக என்று சொன்னால், அவர்கள் எப்படியாவது இந்த நோய்களை கண்டு, சோதனைகளை கண்டு விட்டு விடுவார்கள் என்பதற்காக கடவுள் அவர்களை சோதிக்கவும் செய்தார், இவர்களை சாதிக்கவும் இவர்களுக்கு வழிகாட்டினார். ஆக இப்படிப்பட்ட கடவுளை இந்த நாளிலே இறைமகன் இயேசுவினுடைய அந்த போதனையினுடைய உச்சமாக அவரது நிலையை கண்டு அவரை சந்திக்க வந்த அவரது சகோதரரும் அவரது உறவினர்கள், சகோதரர்கள் அனைவரும் வந்து சூழ்ந்து நிற்க, ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் இயேசுவை நோக்கி சொல்கிறார், உம் தாயும் சகோதரரும் இங்கே இருக்கிறார்கள், உம்மை காண வந்திருக்கிறார்கள், உம்மோடு பேச ஆசைப்படுகிறார்கள். இதெல்லாம் அவர் போட்ட மசாலா. ஆக இப்படியாக அவர்கள் இயேசுவை நோக்கி, தாயும் அன்னை மரியாளும் அவருடைய உறவினர்களும் ஒன்று கூடி இருக்கும்போது இயேசு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறார், யார் என் சகோதரர்? இறைவனுடைய திருவுளத்தை முழுமையாக பின்பற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார். இறைவனுடைய திருவுள்ளம் என்ன? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி பின்பற்றது? ஆக நமது ஜெபங்களில் இறைவனை தேட வேண்டும். எவ்வாறு இறைவாக்கினர்கள் இறை திட்டத்தை வெளிப்படுத்தினார்களோ, நமக்கு இறைவன் கல்வாரி பலி வாயிலாக, நமது ஜெபங்கள் வாயிலாக, அருண்கொடைகள் நிகழ்ச்சிகள் வாயிலாக, நற்கருணை கொண்டாட்டங்கள் வாயிலாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் இறை திருவுளம் என. ஆக அந்த இறை திருவுளத்தின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இறை வார்த்தையை உள்வாங்கி தியானித்து பலன் தரக்கூடியவர்கள்தான் என் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு பதத்தையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக இறை வார்த்தை வாயிலாக நாம் அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தை வாயிலாக நம் அனைவரையும் இறைவன் ஒரு தாயின் மக்களாக, அந்த இறை வார்த்தையின் புதல்வர்களாக, புதல்வியர்களாக நம்மை வாழ இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதையும் தாண்டி இன்றைய நாளில் என் சகோதரர் யார் என்ற கேள்வி, என் சகோதரி யார் என்ற கேள்வி நமது மனங்களில் மட்டுமல்ல, வெளிப்புறத்திலும் நாம் அதிகமாக கேட்கிறோம். ஏனெனில் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் ஒரு சுயநோக்கு சமுதாயம்.
நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், ஏன் பிள்ளைங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் வாழுகின்ற ஒரு நரக ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வீட்டில் செத்தானா கூட யாருக்கும் தெரியாது. அவங்க டெண்டு போட்டு கொட்டாய் போட்டு ஷாமியானா போட்டு 2 பாட்டு அழுகிற பாட்டு போட்டால் தான் ஓ பக்கத்து வீட்டில் யாரோ இறந்துருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உறவுகளை இழந்தவர்களாய், உணர்வுகளை இழந்தவர்களாய் இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த நாளிலே இறைவன் இறை வார்த்தை வழியாக, திருவருட் சாதனங்கள் வழியாக நம் அனைவரையும் இணைக்கிறார். அதனுடைய உச்சமாக இன்றைய மதிய வேளையிலே ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அகில இந்திய ஆயர் பேரவை ஜந்தர் மந்தரில் நடக்கின்ற அந்த இளைஞர்களுடைய மாநாட்டிற்கு ஆதரவு கரம் கொடுத்திருக்கிறது. உண்மையிலே கேட்கவும் அந்த செய்தியை படிப்பதற்கும் மிகவும் ஆனந்தமாக இருந்தது. ஒரு பக்கம் அவர்களுக்காக ஜெபிப்போம், இன்னொரு பக்கம் குரலற்ற அந்த மாணவ மாணவியர்களுக்காக, இளைய சமுதாயத்திற்காக, நாளைய இந்தியாவிற்காக ஜெபிக்க வேண்டியது சகோதர சகோதரிகளாகிய நமது கடமை. ஏதோ உறுதிமொழியில் நாங்கள் எல்லாம் சகோதர சகோதரி என்று சொல்வது மட்டுமல்ல, வாழ்வாக்க வாழ்ந்திட இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை இந்த கல்வாரி பலி வாயிலாக நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த அப்பிரச காணிக்கைகளோடு அங்கு நடக்கின்ற அந்த போராட்டங்களில் அரசினுடைய அந்த அதிகாரத்தன்மை குறையவும், மக்களுடைய சாதாரண உரிமைகளுக்கு இறைவன் தாமே ஆட்சியாளருடைய மனங்களில் நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரவும், அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்காக அல்ல, எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் வேண்டுவோம். இறை அரசை கட்டி எழுப்புவோம். Blessed are the gracious and the hour of the must be God forever. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னிடதும் உங்களதுமான அந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரு பலியில் முழுமை பெற செய்தருளினீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரும் மீட்புக்கும் பயன்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கன்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கூர்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மன் புற இகறிஞ்சி புகழ்ந்து செல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகையுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை தாமே இந்த உலகிற்கு கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு அன்று செலுத்தி அதை பிட்டு தமது அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு அன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியில் ஒப்புக்கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்காகவும் இன்றைய நாளிலே அன்னையினுடைய திருத்தலத்தில் வந்து ஜெபித்த விண்ணப்பங்களை அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற, மேலும் இந்த கல்வாரி பலியில் ஜெபிக்கின்ற முது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தேவைகளில் எங்களுக்கு உதவி வாரும். எங்களுக்கு துணையாயிருந்து கற்பாறையாக இருந்து எங்களது அவசரங்களில் எங்களது தேவைகள் எங்களுக்கு துணை புரியும். உயிர்த்தெழுவும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக இன்று நாங்கள் விழா எடுக்கின்ற பிரிதிசி நகர் லாரன்ஸ் மற்றும் புனித அந்தோனியார் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் பாராமல் முத்திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் நிறைவாக அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அன்பை, அமைதி, சமாதானத்தை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வகை ஒன்று காண்போம், நிறைவாக வாழ
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவேசும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு நீர் எப்போது நிலையாக தங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி தமது வரன்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையை எப்பொழுதும் தியானிக்கின்றவர்களாய், இயேசுனுடைய சகோதர சகோதரிகளாக மாறியவர்களாய் சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி துவங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.